இந்த இடத்துல நம்ம 10 days தங்கி ஃபிஷிங் பண்ணி அதுல என்னதான் கிடைக்குதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு நம்ம எந்த ஒரு என்சாண்ட் பண்ண ராட் யூஸ் பண்ணாம ஒரு நார்மலான ஃபிஷிங் ராட் யூஸ் பண்ணி அதுல என்னதான் கிடைக்குதுன்னு பார்க்க போறோம். ஸோ இதுக்காக நான் ஒரு மிகப்பெரிய ஃபிஷிங் ஹவுஸ் உருவாக்கி வச்சிருக்கேன். அண்ட் ஃபிஷிங் பண்றதுக்காக ஒரு மிகப்பெரிய இடத்தையும் உருவாக்கி வச்சிருக்கேன். ஸோ வெல்கம் டு மை சேனல் எஸ்ஆர் டியூட். புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உண்மையில ரொம்ப கிரேசியா இருக்க போது. ஸோ அதனால இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. ஸோ வாங்க ஃபிஷிங் பண்ண போகலாம். ஆக்சுவலி வந்து எனக்கு மைண்ட் கிராஃப்ட்ல வந்து ஃபிஷிங் பண்ண ரொம்ப பிடிக்கும். ஆனா எனக்கு தான் ஃபிஷிங் பண்ண தெரியாது. ஓகே, ஃபர்ஸ்ட் இங்கே வலை வீசுவோம். எவன் வந்து மாட்ட போறான்னு தெரியல. இதுல மட்டும் நான் மீன் பிடிச்சோன்னா நீங்க இந்த வீடியோக்கு லைக் போடணும். இல்லைன்னா நீங்க உங்க ஹார்ட் கோர் மூட்ல தோத்துருவீங்க நண்பர்களே. ஸோ லைக் போடுங்க. லைக் போடுங்க, வீடியோ போன மோட்டிவேஷன் வேணும். ஓகே மீன் வருது. லஜக் வணக்கம்ல மாப்பிள, தேனியில இருந்து. நண்பர்களே, ஃபர்ஸ்ட் மீன் மாட்டிக்கிச்சு. நான் வலை வீசி ஒரு மீன் வந்து மாட்டி இருக்குன்னா பாத்துக்கோங்களேன். ஓகே, நெக்ஸ்ட் மீனை நம்ம வந்து வேற எங்கன்னா போயிட்டு பிடிப்போம். ஏன்னா பிடிச்ச இடத்துலயே பிடிச்சா மீன் மாட்டாது. ஸோ இந்த இடத்துல பிடிப்போம். என்னடா இந்த இடத்துல பபுள்ஸா போயிட்டு இருக்கு. என்னங்க ஒண்ணுமே மாட்ட மாட்டேங்குது. ஓகே ஒத்த வாரம் பூடிடா கைப்புள்ள. ஓகே, இதுவும் ஒரு ஃபிஷ் தான். இப்போ நம்மகிட்ட 2 ஃபிஷ் இருக்கு. ஓகே, இப்போ இந்த சைடு போயிட்டு ஃபிஷிங் பண்ணலாம். பரவாயில்லையே, நல்லா தான் ஃபிஷிங் பண்ணுறேன். நான் வந்து மைண்ட் கிராஃப்டில் வந்து ப்ளே பண்ணும்போது நார்மலாகவே சர்வைவல் வேர்ல்டில் ப்ளே பண்ணும்போது ஃபிஷிங் பண்ணுவேன். ஒன்று கூட மாட்டாது. என்னடா நம்மளுக்கு ஃபிஷிங்கே வர மாட்டேங்குதுன்னு நினச்சேன். சரி, கண்டென்ட் பண்ணும்போது யோசிச்சேன், சரி இது நம்மளுக்கு செட் ஆகாமா ஆகாதான்னு. சரி பண்ணுவோம், ஃப்ளோவில் பார்த்துக்கலாம், மாட்டாமல் போயிட போகுதுன்னு நினச்சி பண்ணேன். ஓகே, ஏதோ மாட்டுது. நெத்தில் எதுவும் மாட்டல. மறுபடியும் இந்த சைடை போட்டு பார்க்கலாம். அண்ட் வழக்கம் போல் இந்த வேர்ல்டில் நம்மளுக்கு கேமராமேன்ஸ் இருக்கிறதுனால அச்சீவ்மெண்ட்ஸ் கிளைம் ஆகாது. அண்ட் இந்த கண்டென்ட் எதை ஃபோக்கஸ் பண்ணுதுன்னா ஃபிஷிங் பண்ணி என்னதான் கிடைக்கும், எந்த ரேர் ஐட்டம் ஃபிஷிங்கில் கிடைக்கும் தான் இந்த கண்டென்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ண போகுது. ஸோ அதனால நம்மளுக்கு இதில் அன்லிமிட்டெட் ராட்ஸ் இருக்கும். ஐ மீன் ஃபிஷிங் ராட்ஸ் இருக்கும். ஸோ ஹோமும் இருக்கும். இந்த இடத்துல நம்ம 10 days சர்வைவல் பண்ணி ஃபிஷிங் பண்ணி இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுமாரி தான். ஓகே, மறுபடியும் அகைன் ஃபிஷ் தான் கடிச்சிருக்கு. மறுபடியும் வேற எங்கன்னா போய் பிடிக்க வேண்டியதான். வேற என்ன வேலை? கிட்ட 1 day ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ணி இந்த இடத்துல நைட் ஆகிற வரைக்கும் நம்ம மீன் பிடிச்சிட்டு இருந்தோம். ஸோ இப்போ ஃபைனலாக நைட்டும் ஆயிடுச்சு. நண்பர்களே, இனி ஃபுல்லா ஃபிஷிங் பண்ணி நம்ம இதை தான் பிடிச்சோம். இதுல நிறைய எல்லாம் மொத்தமே ஃபிஷ் தான் மாட்டியிருக்கு. அண்ட் எந்த ரேர் ஐட்டமும் டே 1ல மாட்டல. ஓகே, நீங்க போய் படுத்துட்டு நாளைக்கு பார்த்துக்கலாம். ஸோ ஃபைனலா இன்னைக்கு டே 2. இன்னைக்கு நம்ம டே ஆரம்பிக்கும் போதே கீழே வந்துட்டோம். இன்னைக்கு எதுனா மாட்டுமா? ஸ்டார்டிங்ல ரொம்ப மோசமா போகுது. ஓகே, இன்னைக்கு டே 2. டே 1ல நம்மளுக்கு 10 ஃபிஷ் அண்ட் ஒரு ஃபிஷ். அப்புறம் பக்கத்துல என்ன ஃபிஷ்ன்னு தெரியல, அது பேர் தெரியல. அண்ட் இதெல்லாம் கிடைச்சது டே 1ல. அண்ட் டே 2ல என்னென்ன கிடைக்கணும் இப்பதான் பார்க்க போறோம். வாங்க தூண்டில போடுவோம் போயிட்டு. ஆக்சுவலி நீங்க இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா இனிமே நீங்க கண்டிப்பா மைண்ட் கிராஃப்ட்ல நல்லா மீன் பிடிப்பீங்க. ஆஃப்டர் வாட்சிங் திஸ் வீடியோ மீன் எப்படி பிடிக்கணும்னு நான் சொல்லி தரேன். நான் போட்ட மாதிரி தூண்டில போட்டுக்கோங்க. அண்ட் வாட்டர்ல இருந்து ரெஸ்பான்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இந்த வருஷத்துக்கு பாருங்க இது மாதிரி. அண்ட் அது கிட்ட வந்து உங்க தூண்டில் லைட்டா அசக்கும் போது நீங்க தூக்கிடணும். சப்போஸ் நீங்க லேட் பண்ணீங்கன்னா, நீங்க கொஞ்சம் லேட் பண்ணாலும் அது மிஸ் ஆயிடும். அப்புறம் நீங்க அதுக்காக நின்று அந்த டைம் தான் வந்து வேஸ்ட் ஆகும். நான் டே 1ல பண்ண மாதிரி. ஸோ அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அது வந்து உங்க தூண்டில் லைட்டா அசக்கனோடனே நீங்க ஃபிஷ் அந்த பட்டன் ஐட்டி உங்க தூண்டில மேல தூக்கணும். ஸோ அது மாதிரி தான் மைண்ட் கிராஃப்ட்ல ஃபிஷிங். ஸோ சிம்பிள் தான். அதாவது நம்மளுக்கு வந்து அது வராது. அது அந்த மேட்ரை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்து அதை நம்ம பண்ணும்போது அது நம்மளுக்கு வரும். நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தா சரி. அது வந்து நம்மளுக்கு ஃப்ளூக்லயாவது அது வந்துடும் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கும் போது. ஸோ அது மாதிரி தான் இப்போ நான் ஃபிஷிங் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, கண்டென்ட் இல்லாதெல்லாம் பேசிட்டு இருக்கோம். இப்போ கண்டென்ட் உள்ள போவோம். சீக்கிரமா எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு மீன் பிடிப்போம் இந்த டே இந்த ஆகத்து வரைக்கும். நண்பர்களே, ஃபைனலா நம்மளுக்கு ஒரு ரேர் ஐட்டம் கிடைச்சிருச்சு. இது வந்து ஒரு என்சாண்ட் பண்ற புக் நினைக்கிறேன். ஆமாதான். ஸோ ஏதோ ஒன்று, ஆனா இது ஒரு ரேர் ஐட்டம் தான். மீன்கள் தவறை மிச்சம் எது கிடைத்தாலும் அது ரேர் ஐட்டம் தான். ஆக்சுவலி இந்த பிளேஸ்ல வந்து நம்மளுக்கு நிறைய இது கிடைக்குது, ரெஸ்பான்ஸ் கிடைக்குது இந்த இடத்துல மட்டும். ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த இடத்துலயே நம்ம மீன் பிடிக்க ட்ரை பண்ணலாம். ஓகே, இங்க பாருங்களேன், ஃபிஷிங் ராடே கிடைச்சிருக்கு. இது வந்து ஒரு என்சாண்ட் பண்ண ஃபிஷிங் ராட்.
இதுல வந்து அன்பேக்கிங் லெவல் 3 இருக்கு, லியூட் நம்பர் 2 இருக்கு அண்ட் மெல்டிங் இருக்கு. இருந்தாலும் அதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. வீடியோட ரூல்ஸ் படி நம்ம நார்மல் ஃபிஷிங் ராட் தான் யூஸ் பண்ணணும். அதில் கிடைக்கிற ரேர் ஐட்டம் தான் இதில் கணக்கு வரும். ஸோ அதனால இதை வச்சே குப்பை கொட்டுவோம். இங்கே பாருங்க, மறுபடியும் ஏதோ ஷெல் கடிச்சிருக்கு. ஸோ கிட்ட நான் ரொம்ப நேரம் இந்த இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணி இங்கே ஃபிஷிங் பண்ணிட்டு இருந்தேன். இந்த இடத்துல மட்டும் தான் சரியான ரெஸ்பான்ஸ். எது போட்டாலும் சீக்கிரமாகவே அது ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணிடுது. ஸோ இதில் நம்மளுக்கு என்னென்னலாம் கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஸ்க்ரீனில் போடுறேன் பாருங்க, இதெல்லாம் கிடச்சிது. ஆக்சுவலி வந்து டே 1ல் நம்மளுக்கு வந்து வெரி ஃபிஷ் மட்டும் தான் கிடச்சிது. அண்ட் டே 2ல் வந்து நிறைய ரேர் ஐட்டம்ஸ் கிடச்சிது. அண்ட் டே 3ல் இன்னும் கிடைக்கும் நம்புவோம். ஸோ இட்ஸ் டைம் டு பெட். நைட் ஆயிடுச்சு. குட் நைட். டே 3ல நம்ம 6 மணில கைட்டு போட்டு வகையின் ஃபிஷிங் பண்ண போயிட்டோம். நம்ம சாமி கூட போட்டு போறோம், ஃபிஷிங் தானே பண்ண போறோம், எதுக்கு 6 மணி சொல்லிட்டு எல்லாத்தையும் கைட்டு போட்டேன். அண்ட் டே 1 அண்ட் டே 2 கம்பேர் பண்ணும்போது டே 3ல நம்மளுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் கிடைச்சது. அண்ட் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு ஃபிஷிங் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ஃபைனலா எனக்கு ஒரு ரேர் ஐட்டம் கிடைச்சது. அது ஒரு என்சன் பண்ற புக் தான். ஸோ ஃபைனலா நைட்டு ஆயிடுச்சு. டே 5ல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி தூங்கலான்னு போகும்போது மழை பெஞ்சுது. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. மழை பெய்யும் போது ஃபிஷிங் பண்ண எதனா நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில போயிட்டேன். ஓகே, மழை பெய்யும் போது நைட் டைம்ல ஃபிஷிங் பண்ணா என்ன நடக்கும்னு பார்ப்போமா? எனக்கு தெரிஞ்சு எதுவும் நடக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். பாருங்களேன், ஃபிஷிங் போட்டோன்னே உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணுது. ஒருவேளை மழை பெய்யும் போது உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணுமோ? இங்க பாருங்க, இங்கேயும் ரெஸ்பான்ஸ் வருது. பாரா, என்னங்க மறுபடியும் போட்டு பார்ப்போம். என்னங்க மறுபடியும் வருது? ஒருவேளை மழை பெய்யும் போது அது மீன் பிடிச்சா டக்குன்னு மீன் மாட்டிக்குமோ? இல்லை இங்கே போட்டு பார்ப்போமா? ஓகே, இங்கேயும் ஒரு மீன் வருது. ஆனால் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரேர் ஐட்டம் சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. மீன் தான் வந்து கிடைக்குது. ஆனால் சீக்கிரமாக வந்து கிடைக்குது, வேற ஒன்றும் கிடையாது. மழை பெய்யும் போது வந்து ஃபிஷிங் பண்ணால். ஓகே, பிடிச்ச ஐட்டம்லாம் செஸ்ஸில் வச்சுட்டு டே 3 கிராஸ் பண்ணிடலான்னு படுக்க வந்துட்டேன். டே 4ல நம்ம மீன் பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கடிச்ச ஐட்டம்ஸ்லாம் கடிச்சிட்டே இருந்தது. ஆனால் இந்த டைம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ஒரு பொருள் கிடைச்சது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து நேமர் டேக். அண்ட் கண்டினியூ ஃபிஷிங் பண்ணிட்டே இருந்தேன், அந்த அளவுக்கு எதுவும் கிடைக்கல. ஸோ டே 5 கிட்ட 50% வந்து நம்ம இந்த கண்டென்ட்டை ஃபினிஷ் பண்ணிட்டோம். இன்னும் 5 days தான் இருக்கு. பட் நான் இது கண்டென்ட் பண்ணும்போது வேற என்ன ரேர் ஐட்டம் கிடைக்கும் போது ஃபிஷ் கிடைக்கும், இல்லைனா இதுமாரி குட்டி ஸ்டஃப் கிடைக்கும் அப்படிதான் நினைச்சேன். ஆனால் நான் நினைச்சதுக்கு கொஞ்சம் அதிகமாகவே வந்து எனக்கு கொஞ்சம் ரேர் ஐட்டம் கிடைச்சிது. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. ஒரு ஆறுதல் ப்ரைஸ்ன்னு சொல்லலாம் இந்த 5 நாள் வந்து சர்வைவல் பண்ணுறது, ஃபிஷிங் பண்ணுறது. ஓகே, நீ டே 5ல நம்ம வந்து அகைன் ஃபிஷ் தான் மாட்டுது. நான் வந்து இது கண்டென்ட் பண்ணதுக்கு முன்னாடி வந்து சில பேர்கிட்ட கேட்டேன். அவங்க வந்து ஃபிஷிங் ராடை என்சன் பண்ணி அதுக்கப்புறம் வந்து இது பண்ணுப்பா, உனக்கு வந்து நிறைய ரேர் ஐட்டம்லாம் மாட்டோம் அண்ட் சீக்கிரமாகவே ரெஸ்பான்ஸ் பண்ணுனாங்க. ஆனால் நம்ம கண்டென்ட் ரூல்ஸ் என்னது? என்சன் பண்ண ராடை யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு நார்மலான ஃபிஷிங் ராட் யூஸ் பண்ணி தான் ரேர் ஐட்டம் கிடைக்குதா இல்லையான்னு தான் வந்து நம்ம டெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். ஸோ அதனால ஒரு நார்மலான ராடை வச்சு குப்பை கொட்டிட்டு இருக்கோம். பாருங்க, எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. டே 5ல வந்து ரொம்ப மோசமா போகுது. ஏன்னா ரெஸ்பான்ஸே வரல, சுத்தமா வரல. பார்த்துட்டே இருங்க, ஏன்னா ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்குது. ஒருவேளை இந்த ஃபிஷிங் ராட் வந்து பாதி வந்து இப்போ ஓகே இப்போ வந்து ஸ்ட்ரிங் கிடைச்சிருக்கு. இந்த ஃபிஷிங் ராடு பார்த்தீங்கன்னா ஒரு கால்வாசி வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால வந்து தேஞ்சு போச்சா, இது கிடைக்க மாட்டேங்குது. டே 1ல இருந்து டே 4 கம்பேர் பண்ணும்போது டே 5ல ஒண்ணுமே கிடைக்கல. ஓகே, அதாவது ஃபிஷிங் பண்ணும்போது பொறுமை ரொம்ப முக்கியம் நண்பர்களே. எனக்கு வந்து ஏன் இப்போ வந்து பொறுமை இல்லைன்னா, டே 1ல இருந்து டே 4 வரைக்கும் சரியான ரெஸ்பான்ஸ். ஃபிஷிங் போட்டோடனே வந்து மீன் மாட்டிக்குது, மீனும் இல்லைன்னா எதுனா ஸ்டஃப் வந்து கடிச்சிருது. ஸோ அதனால வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. இப்போ டே 5ல ஒன்றுமே மாட்ட மாட்டேங்குது, அதான் கடுப்பாகுது. ஓகே, கொஞ்சம் சீக்கிரமாக மாட்டுது. சொல்லிட்டே இருந்தாதான் எதனா மாட்டுது, பேசிட்டே இருந்தாதான் எதனா மாட்டுது. ஓகே, இப்போ ஒன்று மாட்டிக்கிச்சு. ஓகே, இப்படியே பார்த்துருந்தா வேலைக்கு ஆகாது. ஸோ டே 6, டே 7, டே 8, டே 9 இதில் என்னென்னலாம் கடிச்சுன்னு ஒரு லாகா பார்த்துருவோம். இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒன்று இருக்கு. டே 6ல பார்த்தீங்கன்னா வழக்கம் போல ஃபிஷிங் பண்ண போயிட்டேன். அண்ட்
வந்தோடனே ஃபிஷிங் பண்ணும்போது ஒண்ணுமே கிடைக்கல. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் ரெஸ்பான்ஸ் வர ஆரம்பிச்சது. வைக்கும் போல மீன் தான் கழிச்சிட்டு இருந்துச்சு. அப்புறம் உள்ள போனா 2 டால்ஃபின் இருக்கு. சரி ஓகே டால்ஃபின் போய் பார்த்துட்டு வரலான்னு போனேன். பார்த்தா சாமி வந்து அடிக்கிறான். ஓகே அப்படியே மேல வந்தாச்சு. அண்ட் கொஞ்ச நேரம் ஃபிஷிங் பண்ணிட்டு இருந்தேன். வைக்கும் போல எதுவும் கிடைக்கல. கடிச்ச ஐட்டம் தான் கடிச்சிட்டே இருந்துச்சு. அண்ட் ஒரே ஒரு என்சன் பண்ற புக் கடிச்சிருந்துச்சு. வேற ஒண்ணும் கிடையாது. அப்படியே டே 6 முடிஞ்சது. டே 7ல பாத்தீங்கன்னா இன்னும் மோசம். ஸ்டார்டிங்ல ஒண்ணுமே கிடைக்கல. அப்புறம் போக போக ஃபிஷிங் பண்ணதான் ரெஸ்பான்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சது. அதாவது மீன் மட்டுமே கடிச்சா கூட பரவாயில்ல, எதுனா ஒன்று கடிக்கிட்டோம், ஆனா சீக்கிரமா கடிக்கணும். இந்த வெயிட் பண்ண இந்த டைம் ஆகுது பாருங்க, ரொம்ப கடுப்பா இருக்கு. அதனாலதான் வந்து மைண்ட் கிராஃப்ட்ல வந்து இது மாதிரி ஃபிஷிங் கண்டென்ட் யாருமே போடல போல. யாருமே போடலங்க. மைண்ட் கிராஃப்ட்ல இது மாதிரி ஃபிஷிங்னு ஒன்று இருக்கு, ஒரு கான்செப்ட் இருக்கு. ஆனா வந்து யூடியூப்ல தேடி பாருங்க, யாருமே அது மாதிரி போட்டிருக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் தான் இது மாதிரி ஃபர்ஸ்ட் டைமா போடுறேன்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு ஏன் இது மாதிரி ஒரு ஐடியா வந்துச்சுன்னு தெரியல. ஆனா நான் ஏன் இது பண்ணணும்னு என்ன நினைக்க வச்சிருச்சு இந்த ஃபிஷிங் கண்டென்ட். ஸோ எப்படியோ வந்து டே 7 வரைக்கும் வந்தாச்சு. 2000 years later. டே 7 அதே மாதிரி தான், வேற எதுவும் ரேரா எதுவும் கிடைக்கல. வைக்கும் போல என்சன்ட் பண்ற புக் மட்டும் ஒன்று கிடைச்சது. டே 8ல வேற எதுவும் டிஃப்ரெண்டா எதுவும் ரேர் ஐட்டம் கிடைக்கல. ஒரே ஒரு கேம் அட்டாக் கிடைச்சிருக்கு. கேம் அட்டாக் சொல்றேன் பாருங்க, நேம் அட்டாக் கிடைச்சிருக்கு. அண்ட் ஒரு போட்ஸ் ஒன்று கிடைச்சிருக்கு. வேற எதுவும் டிஃப்ரெண்டான ரேர் ஐட்டம் கிடைக்கல. டே 9ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிஞ்சா டெக்னிக் யூஸ் பண்ணேன். என்ன யூஸ் பண்ண பாத்தீங்கன்னா, ஒரே இடத்துல எய்ம் வச்சுட்டு ஃபிஷிங் பண்ணிட்டே இருந்தேன். வந்து மாட்டிட்டே இருக்கு, எதுனா ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணுது. மீன் வந்து மாட்டிட்டே இருக்கு, நானும் புடிச்சு போட்டுட்டு இருக்கேன். அண்ட் எக்கச்சக்கமான ரேர் ஐட்டம் டே 9ல கிடைச்சது. என்னென்ன கிடைச்சதுன்னு பாத்தீங்கன்னா, 2 பாட்டில் இருக்கு ஃபுல் ஆஃப் வாட்டர். அண்ட் ஒரு என்சான்ட்மெண்ட் புக், ஒரு பூட்ஸ், அந்த அப்புறம் ஒரு பவு கிடைச்சிருக்கு. வேற எதுவும் ரேரா கிடைச்ச மாதிரி எதுவும் தெரியல. ஸோ ஃபைனலா நாளைக்கு டே 10. இப்போ போய் படுத்துட்டா நாளைக்கு டே 10. வாங்க போய் படுப்போம். ஸோ ஃபைனலாக டே 10 இந்த வீடியோவோட கடைசி நாள். ஆக்சுவலி இந்த கண்டென்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு நாள் பண்ணுவேன், 2 நாள் பண்ணுவேன், அதுக்கப்புறம் கட் பண்ணிட்டு போய்டும்னு நினச்சேன். ஏன்னா வந்து லேசி ஃபீலால். ஆனால் வந்து இது பண்ணுறோம் அப்படி ஒரு மைண்ட் செட்டில் டே 10 வரைக்கும் வந்தாச்சு. ஸோ டே 10ல என்னென்ன கிடைக்குன்னு பார்த்துடலாம். ரொம்ப நேரமா ஃபிஷிங்க்கு அப்புறம் நம்மளுக்கு ஒரு புக் கிடைச்சிருக்கு. ரைட், இது மாதிரிலாம் எதுனா கிடைச்சாதான் வந்து மோட்டிவேஷன் ஆகுது அடுத்த டைம் வந்து மீன் பிடிக்கிறதுக்கு. ஓகே, இப்படியே பிடிச்சா உங்களுக்கு போர் அடிக்கும். ஸோ அதனால வீடியோவை ஃபாஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஃபைனலாக நைட் ஆயிடுச்சு. இந்த டைம் அதாவது டே 10ல நம்மளுக்கு எக்கச்சக்கமான ரேர் ஸ்டஃப் மாட்டிருக்கு. இந்த 9 டேஸ்ல கம்பேர் பண்ணும்போது டே 10ல தான் வந்து நம்மளுக்கு நிறைய ஸ்டஃப் மாட்டிருக்கு. ஸோ டே 1ல இருந்து டே 10 வரைக்கும் என்னென்னலாம் நம்ம கண்டுபிடிச்சிட்டு போய் பார்த்துருவோமா? வாங்க போவோம். ஸோ ஃபைனலாக எனக்கு என்னென்னலாம் கிடைச்சது நான் டிஸ்பிளே பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம 1ல இருந்து 5 நாளைக்கு உள்ள என்னென்னலாம் கிடைச்சது நான் இதுல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதெல்லாம் கிடைச்சது. அண்ட் அடுத்த செஸ்ட்ல 5வது நாள்ல இருந்து 10வது நாள் வரைக்கும் என்னென்னலாம் கிடைச்சதுன்னு இதுல செஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இவ்வளவுதான் நம்மளுக்கு கிடைச்சது 10 டேஸ் ஃபிஷிங்ல. மேபி நீங்க இதை ட்ரை பண்ணாலும் உங்களுக்கு நிறைய ரேர் ஐட்டம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த வீடியோட இண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களை கண்டிப்பா என்ஜாய் பண்ண வச்சிருக்கும் நம்புறேன். ஸோ ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துட்டு போயிடுங்க. நம்ம சேனல் யாருன்னா புதுசா பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு போயிடுங்க நண்பர்களே. அண்ட் இன்ஸ்டாகிராம் அண்ட் டிஸ்கார்ட் லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஏன் வழக்கம் போல சொல்லணும்னா நம்ம மொத்த ஜாதகமும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்து வச்சிருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. பை பாய்.